ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கொள்ளோட முட்டை சேர்த்து கொள்ளு முட்டை உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடும் போது ஹெல்த்தியாகவும் நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கப்பில் ஒரு அரை கப் அளவு கொள்ளு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்துட்டு அது ஒரு 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் தேவையான அளவு வேக வைக்க தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 விசில் வந்தால் போதும், ரொம்ப வேக வைக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், கொள்ளு எடுத்து இந்த நசுக்கி பார்க்கும்போது கொஞ்சம் நசுங்கினா போதும். அதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மைய அரைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு ஒரு 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரு முட்டையை உடைச்சி அது சென்டரில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி கொள்ளு கூட உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கரம் மசாலா வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி முட்டை பொடி மாசு மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கொள்ளை அது கூடவே சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம். இதை கட்டி இல்லாமல் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். ஃபைனலாக நறுக்கின கொத்தமல்லி தழையும் சேர்த்து ஒரு கிண்டி இறக்கிக்கலாம். அவ்வளோதான், முட்டை கொள்ளு உப்புமா ரெடி ஆகிடுச்சு. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும் போது ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.